ஹாய் விவர்ஸ், நாம இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில அமைஞ்சிருக்க அடிமுடி சித்தரோட ஜீவ சமாதியை தான் பார்க்க போறோம். இந்த இடத்தை ரீசெண்டா தான் டெவலப் பண்ணிருக்காங்க. முன்னாட்கள்ல அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் ஒரு பாம்பு புற்று மாதிரி இருந்திருக்குது. பலத்த மழை பெய்த நேரத்துல அந்த மண்ணெல்லாம் கரைந்து அந்த இடத்துல இருந்து ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டிருக்குது. இப்போது அந்த சிவலிங்கத்துக்கும் அவர் ஜீவ சமாதி அந்த இடம் சேர்த்து ஒன்றா சேர்த்து ஒரு கோபுரம் மாதிரி எழுப்பி பக்தர்கள் வழிபடுறதுக்காக அமைச்சிருக்காங்க. சித்தர்கள் அப்படின்னாலே சித்து விளையாட்டுகளில் சிறந்து முக்காலத்தை உணர்ந்து மக்களோட நலனுக்காக அவங்களுக்கு நல்லதையும் பண்ணியிருப்பாங்க. சிரஞ்சீவிகளா இருந்து இன்னும் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட தலை சிறந்த சித்தர்கள்ல தான் அடிமுடி சித்தரும் ஒருவர். முன்னாட்கள்ல கிரிவல பாதையை வலம் வரும் பக்தர்களுக்காக அந்த இடங்களை துப்புரவு பணியாளர்கள் போல அவரு சுத்தம் செய்வாராம். அந்த குப்பைகளை கெடுத்து மற்றவர்கள் கையில கொடுத்தா கூட அது பணமா மாறுற அளவுக்கு அவர் சித்து விளையாட்டுகள்ல சிறந்து விளங்கியிருக்காரு. அருணாச்சல மலையில இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் எடுத்து தன்னை நாடி வரும் பக்தர்களோட நோயை கூட தீர்த்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருந்தா கூட சிரஞ்சீவியா இருந்து தன்னை தேடி வரும் பக்தர்கள் தவறு செஞ்சா அதை மறைமுகமா தட்டி கேட்டு அதை திருத்தும் அளவுக்கு கூட சக்தி வாய்ந்தவராதான் இந்த அடிமுடி சித்தர் சிரஞ்சீவியா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் வந்தீங்கன்னா அடிமுடி சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்க மறக்காதீங்க.